மக்களே, இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிறது திரு ஆர் நடராஜன். அவரோட பயோகிராஃபி ஃபுல்லா படிக்கணும்னா 1 hour ஆயிடும். அதுல இருந்து கொஞ்சம் ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். சச் அ கிரேட் அச்சீவர். இப்போதைக்கு அவர் வந்து IAF லெவல் 2 கோச், லெவல் 1 லெக்சரர். அதுக்கப்புறம் வந்து PhD பண்ணிருக்காரு. இதுலன்னா ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல PhD பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் அத்லீட் டு கெட் அ PhD ஆன் ட்ராக் அண்ட் ஃபீல்ட். அதுல அந்த சப்ஜெக்ட்ல படிச்சு பண்ணிருக்கிறது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிகிரி வாங்கியிருக்காரு. பிஃபார்ம் முடிச்சிருக்காரு, யோகா, சோசியாலஜி, அக்குபஞ்சர் எல்லாத்துலயும் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்காரு. அவர் அத்லெட்டிக் கெரியர்ல 1988 இருந்து 96 வரைக்கும் அவர் தான் அன்டிஸ்பியூட்டட் இந்தியா சாம்பியன், ரெக்கார்ட் ஹோல்டர் இந்த ஸ்பிரிண்ட். அப்புறம் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி மீட்ல அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிக்கும்போது 100, 200, 400 இதுல ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டியில கோல்டு வாங்கிட்டாரு. ஒரே மீட்ல இந்த 3 ஈவெண்ட்லயும் கோல்டு வாங்கின பெருமையை பெற்றிருக்காரு நடராஜன். அப்புறம் சவுத் ஏஷியாஸ் ஃபாஸ்டஸ்ட் மேன் 1989 இருந்து 91 வரைக்கும் அந்த பெருமையை அவருக்கு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு. எங்க GST அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ். GST கணக்குல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது குழப்பம், சந்தேகம் இருந்தா அதை கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். அபவ் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், எக்ஸலன்ட் கம்யூனிகேட்டர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து சில பேர் டங் டைடா இருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸை வெளியில சொல்றதுக்கு தயங்குவாங்க. தே ஆல்சோ ஹெசிடேட் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ். அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. பிரமாதமா பேசுவாரு. அவரோட டைரி ஃபுல். நிறைய போய் காலேஜ்ல எல்லாம் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி அதுக்கே அவருக்கு டைம் இல்லை. நம்மளுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அவரை வந்து நம்ம கம்ப்ளீட்டா பயன்படுத்திக்கணும். ரெடியா? நீங்க ரெடியா நடராஜன்? தேங்க்யூ. ஐ எம் வெரி மச் ரெடி. ஐ எம் சோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது உங்க மூலமா எல்லாரையும் சந்திக்கிறதுல, எல்லாருடைய கேள்விக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹலோ டாடி, யூ ஆர் ஆஸ் யூசுவல் ஆசம்ன்றாரு. ஓ டாடி. W யாரு? VALLSAISHU. அவங்க உங்க பொண்ணா? ஆமா, என் பொண்ணு. ஓகே. எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. டெஃபினட்டா, அதுல டவுட் இல்ல. ஆமா, அதே விஷயம் அதே பிரெத்ல இன்னொன்னு சொல்லணும். nobody is hero to his wife. Everybody is hero to the other's wife. அது இல்ல, அதாவது ரைட்டர் சுஜாதா சொல்லுவாரு, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை புரிஞ்சுக்கீங்க. nobody is hero to his wife. நீ எவ்வளவு பெரிய அச்சீவரா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டர்ஃபுல். ஒரு லைட் நோட்லயே ஆரம்பிக்கிறோம். பூரணி முரளி, ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? வெரி ஹாப்பி டு see youன்றாங்க. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க நடராஜன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களோட சிறு வயதை பத்தி பார்ப்போம். நீங்க எந்த ஊர்? நீங்க வந்து உங்க அத்லெட்டிக் கரியரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, உங்களோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். வெரி குட். எங்க அப்பா வந்து ஒரு பழைய நேஷனல் ஹாக்கி பிளேயர், என் ரத்தினம்னு பேரு. அம்மா வந்து ஸ்கூல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. அப்பா வாஸ் சீஃப் மேனேஜர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். சோ அந்த விளையாட்டு ஜீன் உள்ளே இருந்ததுனால எனக்கு விளையாட்டு மேல பயங்கர ஆசை. பேங்க்ல இருந்ததுனால அப்பா வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டே போயிருப்பாங்க. சோ 6 வருஷத்துல, ஃபர்ஸ்ட் 6 வருஷத்துல 5 ஸ்கூல் பாத்துட்டேன் நான். சோ ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். எந்த ஊர்ல? திருச்சியில RSK ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல், CBSE ஸ்கூல். ஓகே. நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஸ்கூல், என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய வார்டன், ஸ்கூல் வார்டன், ஹாஸ்டல் வார்டன், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். They played a major role in molding me. ஓகே. அதுக்கு வந்துடுறேன். அந்த கதைக்கு வரதுக்கு முன்னாடி மஸ்கட்ல இருந்து சஞ்சய் எனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. மஸ்கட் சஞ்சய் is an excellent athlete. அவரை 15 வருஷம் மஸ்கட்ல ட்ரெயின் பண்ணேன். Hi Sanjay, how are you? Great to see you here. Fantastic. பாருங்க, கோல் குவிஸ் மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இணைக்கிறேன் இப்போ. அப்புறம் வந்து AB வீரானோத் சார், டிரான்ஸ் வேர்ல்ட் ஃப்ரம் புனே ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்தீங்க, ஞாபகம் இருக்கா?
அப்படின்னு கேக்குறாரு. அவங்க சீஃப் கெஸ்டா நான் போயிருந்தேன் அவங்க ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு பூனால இருந்து. ஆமா ஓகே ஓகே, ஞாபகம் வச்சிருக்கேன் ரகு. பயங்கரமான மெமரி உங்களுக்கு. நோ ஒண்டர் யூ ஹேவ் a host of degrees, truckload of degrees. இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க. அதுவும் உங்களோட அகாடமிக் ரெக்கார்ட் பார்த்தேன், எல்லாத்தையும் நல்லா ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிருக்கீங்க. ஏதோ ஏனோ தானோ படிக்கல, எல்லாத்தையும் எக்ஸல் பண்ணிருக்கீங்க. அதை நான் வந்து நோட் பண்ணேன் உங்களோட பயோல. அப்புறம் காரணம், அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிக்க மாட்டேன் ஒழுங்கா. ரிப்போர்ட்ல ஒரு ஃபுல் ரெட் லைன் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருவேன். ஒரு ரெட் லைன் போட்டா போதும். சோ 11th 12th வந்து பாஸ் ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப சீரியஸா படிக்க ஆரம்பிச்சேன். சோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ விளையாண்டுட்டே இருக்க, நீ படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. எல்லாரும் அப்பா அம்மா, எல்லாருடைய அப்பா அம்மா மாதிரி என்னுடைய அப்பா அம்மாவும் நீ படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. To prove that, I want to prove to the society that a sports person also can study well, can write well, can speak well. You won't believe, 8th class வரைக்கும் நான் திக்குவேன். குட் மார்னிங் சொல்றதுக்கு குட் மார்னிங் அப்படிமா. It is only sports that which give me the determination, confidence. இன்னைக்கு most short speaker now in Tamil Nadu. I know that. நம்மளோட லிசனர்ஸ் இப்ப தெரிஞ்சுப்பாங்க. இந்த 1 மணி நேரம் கழிச்சு நீங்க எவ்வளவு குட் ஸ்பீக்கர்ங்கிறது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. வாலிபால் சூப்பர் ஸ்டார் பிரபாகரன் ஜாயின் பண்ணிருக்காரு ICF ல இருந்து. ரயில்வேல இருந்து ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் தேவராஜன் பாக்ஸர் ஜாயின் பண்ணிருக்காரு. துபாயில இருந்து ஒரு ஃபுட்பால் ஃபேன் சல்மான் ஜாயின் பண்ணிருக்காரு. எல்லாரும் நீங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆமா, எல்லாரும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டுருந்தேன். ஓகே, எஸ் சார், தேங்க்யூ. அப்புறம் நீங்க ஸ்கூல்ல ஹாஸ்டல் லைஃப்ல எப்படி போச்சு? ரொம்ப சீரியஸா இருந்தீங்களா அத்லெட்டிக்ஸ்ல, அல்லது வந்து அந்த ஒரு குறும்புகளோட போடுதா? உங்களோட லைஃப்ல நான் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க ஹாஸ்டல்ல படிக்கும் போதே 6th ல இருந்து 12th வரைக்கும்? நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது நட்ராஜனை ஒரே இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கிரவுண்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும் நட்ராஜன், டே அண்ட் நைட். டிடி ரூம்ல இருப்பேன், இல்ல கேரம் போர்டு ரூம்ல இருப்பேன், இல்ல ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருப்பேன், இல்ல ஹாக்கி ஃபீல்ட்ல இருப்பேன், இல்ல பாஸ்கெட் பால் ஃபீல்ட்ல இருப்பேன். சாப்பாடு தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை. எப்ப இருந்தாலும் நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் பாஸ்கெட் பால் கோர்ட்ல தான் விளையாடுவோம் ஹாஸ்டல். பெரிய அட்வான்டேஜ் ஹாஸ்டல் இருந்ததுனால. The same practice it happened in 1994 லண்டன் ட்ரைனிங்ல, அப்ராட் ட்ரைனிங்ல பண்ணும்போது நட்ராஜனை 4 இடத்துல தான் பார்க்க முடியும். கிரவுண்ட்ல பார்க்க முடியும், ஜிம்ல பார்க்க முடியும், ஹாஸ்டல்ல பார்க்க முடியும், மெஸ்ல பார்க்க முடியும். 4 இடத்துல தான். இப்ப நான் வேணும்னா நட்ராஜன் வந்து லண்டன் ஃபுல்லா சுத்தி இருக்கலாம், but discipline has to be there. So நட்ராஜன் didn't go out anywhere, but I took a promise. என்னைக்காச்சும் ஒரு நாள் திருப்பி லண்டன் வருவேன், வந்து எல்லா இடமும் சுத்தி பார்ப்பேன், எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. I waited for 18 years வெயிட் பண்ணேன். 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸுக்கு டெக்னிக்கல் அப்சர்வரா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து போயிருந்தேன். 7 நாள் அசைன்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் 2 months இருந்தேன். யூ கேன் இமேஜின் நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். ஓகே. ஆனா நீங்க இந்த ஹாஸ்டல் லைஃப் பத்தி சொன்னீங்க. அப்ப வந்து எனக்கு வாலிபால் பிளேயர் சிவபாலன் நம்மளோட பேசுறாரு, உங்க டிபார்ட்மெண்ட் தான். அவரு எங்களோட இன்ஸ்டா லைவ்ல பேசுறாரு. அப்ப அவரும் அதான் சொல்றாரு, திண்டுக்கல்ல இதுல மதுரையில வந்து சென்ட் மேரி ஸ்கூல்ல இருந்தேன், ஹாஸ்டல்ல இருந்தேன். அங்க வந்து ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும். போடும்போது 100 பால் தூக்கி போட்டு போவோம். மெஸ்ஸுக்கு போடும்போது வரும்போது எப்ப வேணா பயன்படுத்தலாம். நைட்டு தூக்கம் வரலாம் போய் வந்து நீங்க கோர்ட்ல பால் தூக்கி போட்டா. எக்ஸாக்ட்லி, அது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், ஒரு அட்மாஸ்பியர் இப்ப இருக்க ஸ்கூல் டேஸ்ல இப்ப இருக்க சில்ட்ரனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வச்சுட்டு தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப 14 வயசுல 13 வயசுல நான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருந்தேன்னா ஐ வுடன்ட் ஹேவ் என்ஜாய். எனக்கு வந்து வெளியில போய் விளையாடணும். ஒரு கார்ட்டூன் ஒண்ணு பார்த்தேன், நம்ம ஆர்கே நாராயணோட கார்ட்டூன். என்ன போட்டிருந்தாங்க, யூ ஹேவ் டு ஆர்கே லட்சுமணன் இல்லையா, அவரோட தம்பி ஆர்கே லட்சுமணோட கார்ட்டூன். யூ ஹேவ் டு பிளே அவுட்டோர் கேம்ஸ்னு கேப்ஷன் போட்டு கீழே வந்து ஒரு பையன் வந்து கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போய் ரோட்ல உட்கார வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் நடராஜன் வந்து நான் நம்ம இன்ஸ்டால வர எல்லா கெஸ்டையும் கேக்குறதுதான், நீங்க எவ்வளவு இடங்களுக்கு சீஃப் கெஸ்டா போறீங்க. ஆனா சில காலேஜஸ், சில ஸ்கூல்ஸ் வந்து ஆனுவல் டே மட்டும் பிரமாதமா நடத்துவாங்க. பட் அதர்வைஸ் தே டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ். நீங்க வந்து அவங்ககிட்ட தான் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இந்த ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆனுவல் டே நடத்துறது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. பட் அதர் டேஸ்ல வந்து ஒரு கிரவுண்டுக்கு பசங்களை போக சொல்றதோ அல்லது ஈவன் பிஇடி மாஸ்டர்ஸே இல்லாமலாம் நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பிகாஸ் யூ சேட் இட் வாஸ் ஸ்போர்ட்ஸ் தட் ஷேப் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னு.
நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நம்பிதான் ஆகணும். நான் போன ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இப்ப வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்து they are taking my suggestions to get into sporting activity for 3 reasons. First reason வந்து for their health purpose, ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு. செகண்ட் ரீசன் வந்து அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஸ்போர்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸ்கோப் இருக்கு, கரியர் இருக்குன்னு சொல்லிட்டு வருவேன் என்னுடைய சீஃப் கெஸ்ட் ஃபங்க்ஷன்ல. 2. மூணாவது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா விளையாடணும். அவங்களுடைய ஆன்சைட்டி, அவங்களுடைய டென்ஷன், அவங்களுடைய பிரஷர் ரிலீஸ் பண்றதுக்கு இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சோ அந்த டிஃபரன்ஸ் சொல்லணும். ரொம்ப முக்கியமா இந்த மீட்டிங்லயும் எல்லாருக்கும் அது தெரியணும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் விளையாண்டா போதும், 2 ஹவர்ஸ் விளையாடக்கூடாது. 30 மினிட்ஸ் விளையாண்டா உங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும், ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு நிறைய போகும், மெமரி பவர் நல்லா இருக்கும். ஆனா 2 ஹவர்ஸ் விளையாண்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பாடி டயர்ட் ஆயிரும், புக்கை திறந்து வச்சோன்னா தூக்கம் தான் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூ ஷுட் டிஃபரன்ஷியேட். 30 மினிட்ஸ் விளையாண்டா போதும், அவ்வளவுதான். யூ பி ஃபிட். 10th எக்ஸாம் முடிஞ்ச உடனே then you can go into your regular training. இப்போ ஆனா இப்போ உள்ள 10th பசங்களுக்கு கவலையே இல்ல, எக்ஸாமே இல்லையே, எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நல்ல பாயிண்ட் நடராஜன். அது நீங்க நிறைய பேரை கேட்பீங்க, ஏதாவது ஒரு ஹாபி வச்சிருப்பாங்க, மியூசிக் கத்துப்பாங்க, ஒரு டென்னிஸ் கிளாஸ் போவாங்க, 10th வந்து எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. பட் யூ ஆர் சேயிங் தே ஷுட் கண்டினியூ, எஸ்பெஷலி டியூரிங் போர்டு எக்ஸாம் இயர்ஸ், ரைட்? அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அவங்களால படிக்க முடியும். நான் ஸ்கூல்ல போய் 4 விஷயம் சொல்லுவேன், 4 பாயிண்ட். என்னோட அகாடமியோட மோட்டோவும் அதான். பிளே வெல், விளையாண்டீங்கன்னா நல்லா பசிக்கும். ஈட் வெல், நல்ல விஷயமா சாப்பிடணும், குவாலிட்டி ஃபுட், நாட் குவான்டிட்டி ஃபுட். இந்த மாதிரி நாட் வெரி என்ன சொல்றது, அன்வான்டட் ஃபுட் எடுக்கக்கூடாது. ஜங்க் வேண்டாம், ஜங்க் ஃபுட் வேண்டாம், ஜங்க் ஃபுட் வேண்டாம். தேர்ட் ஒன், பிளே வெல், ஈட் வெல், ஸ்லீப் வெல். நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஸ்லீப் வெல். டெஃபினட்டா இது 3 செஞ்சீங்கன்னா நீங்க 10 மணி நேரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, 2 மணி நேரம் போக்கஸ்டா படிக்கலாம். ஸ்டடி வெல், பிளே வெல், ஈட் வெல், ஸ்லீப் வெல், ஸ்டடி வெல். 4 விஷயம் தான் நீங்க பண்ண போறீங்க ஆஸ் அ ஸ்கூல் பாய், ஆஸ் அ ஸ்கூல் கேர்ள். வேற எதுவும் நீங்க பாத்திரம் கழுவுறீங்களா, இல்ல வீடு கிளீன் பண்றீங்களா, இல்ல துணி வாஷ் பண்றீங்களா, ஒண்ணும் கிடையாது. everything is taken care by your parents, by your servant mates. So your work is only 4 things. You can do wonderfully, you can enjoy your school life. இதுதான் நான் ஸ்கூல்ல சொல்லுவேன் எல்லார்ட்டையும். நீங்க IAAF லெவல் 1 லெக்சரரா இருக்கீங்க, ஒரு ஆசிரமமே திறந்தலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு நல்லா பேசுறீங்க, நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி அறிவுரைகள் தான் நாட்டுக்கு தேவை இப்போ. டெஃபினட்டா அது நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு ஆள் இல்ல ஃபர்ஸ்ட். ஏன் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த சொல்றத கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால எல்லாரும் ஒதுங்கி போயிடுறாங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அதோடைய இப்ப நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா we have gone through bad phases, bad times. அத வந்து சின்ன பசங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது, they have to overcome அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். they have to, if they understand, then they will be more successful. ரொம்ப பயங்கர வெற்றி கிடைக்கும். நடராஜன் வந்து யாருமே வந்து இந்த காலத்துல சின்ன குழந்தைங்க கூட அட்வைஸ் ஏத்துக்கிற மனநிலையே இல்ல. நீங்க வந்து நிறைய அட்வைஸ் வச்சிருக்கீங்க, நிறைய சஜஷன்ஸ் வச்சிருக்கீங்க, ரொம்ப அற்புதமான சஜஷன்ஸ். இதை எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போறது? நீங்க ஸ்கூல்ஸ்ல போயிட்டு சொன்னா, நான் பசங்கிட்ட அட்வைஸே பண்றது கிடையாது. நீங்க இப்படி பண்ணி பாருங்க, எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு திருப்பி ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். So I will not tell that as நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு. Why don't you try this and do? Try it. If a child comes to me, there are 200 children in my academy. இப்ப அந்த 200 பசங்கள்ல ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? சார் காலையில 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறான் சார், ஆனா கிரவுண்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் ஒரே ஒரு சஜஷன் கொடுத்தேன். நைட் சீக்கிரம் டிவி, லைட்டு, சுவிட்ச், கேஜெட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு படுக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லீப் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணீங்கன்னா 6 மணிக்கு காலையில எந்திரிப்பான். ட்ரை பண்ணி பாருங்க. So அந்த previous night has to be worked out. அதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தென் உனக்கு விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் எந்திரிக்க முடியல, அதுதான் கஷ்டம். சோ அதை பிராக்டிஸை மாத்தினீங்கன்னா they will come back to. So அட்வைஸ் மாதிரி சொல்லாம நீங்க ட்ரை, you have to give an alternate solution for it. So ப்ராப்ளம் மட்டும் சொல்லக்கூடாது. So solution ஆட்டோமேட்டிக்கலி they will come out.
ஃபென்டாஸ்டிக் நடராஜன். ஐ எம் எக்ஸைட்டட். ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஸ்கூல் லைஃப்க்கு வருவோம். உங்களுக்கு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல ஏதாவது பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கைட் பண்ணாங்களா? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு இந்த அத்லெட்டிக்ஸோட ஃபைனல் பாயிண்ட்ஸ்ல? சின்ன வயசுல ரொம்ப டாப் லெவல்ல கத்துருக்க முடியாது, ஓரளவுக்கு பேசிக்ஸ், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங் இப்படி இருக்கணும், பிக்அப் ஃபேஸ் இப்படி இருக்கணும், ஃபினிஷ் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுத்தது? நான் ஸ்கூல்ல வந்து பாஸ்கெட் பால், ஹாக்கி தான் நிறைய விளையாண்டுருக்கேன். ஸ்கூல் ஸ்டேட் விளையாண்டுருக்கேன், ஜூனியர் ஸ்டேட் விளையாண்டுருக்கேன், இன்டர் ஸ்டேட், ஸ்கூல் ஸ்டேட், இன்டர் ஸ்டேட் விளையாண்டுருக்கேன். ஹாக்கில ரைட் எக்ஸ்ட்ரீம் விளையாண்டேன், அப்புறம் சென்டர் ஃபார்வர்ட் விளையாண்டேன், ரைட் இன் விளையாண்டேன். அப்புறம் பாஸ்கெட் பால்ல பால் சென்டர் ஃபர்ஸ்ட் பிவட் விளையாண்டேன், அப்புறம் டிரைவ் இன் விளையாண்டேன், அப்புறம் பால் சென்டரா விளையாண்டேன். ஸ்கூல் ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன், தமிழ்நாடு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் பாஸ்கெட் பால்ல. சோ அப்பா அம்மா இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு அப்பா வந்து ஹாக்கி, அம்மா வந்து பாஸ்கெட் பால். இது ரெண்டு பேருக்கு பிறந்ததுதான் அத்லெட்டிக்ஸ். ஓகே ஓகே. அப்பா வந்து உங்களோட அப்பாவே ஹாக்கி பிளேயரா இருந்ததுனால அது ஒரு அதனால உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததா? அதனால வீட்டுல ஹாக்கி ஸ்டிக் இருக்கும். அப்பா வந்து காலனில ஹாக்கி விளையாடுறத நான் பாத்துருக்கேன். ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அதுவும் லெஃப்ட் பிளிக் சூப்பரா பிளிக் பண்ணுவாங்க. சோ அந்த பிளிக்கர் எல்லாம் நான் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சோ ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் என்னைய நான் வேகமா ஓடுறேன் அப்படிங்கிறதுக்காக ரைட் எக்ஸ்ட்ரீம் ஹாக்கில போட்டாங்க. ஏன்னா ரைட் எக்ஸ்ட்ரீமோட ஒர்க் என்னன்னா பால் அங்கிருந்து அடிப்பாங்க, போய் பாலை கனெக்ட் பண்ணி சென்டருக்கு பாஸ் பண்ணணும். இதுதான் ரைட் எக்ஸ்ட்ரீமோட வேலை. சோ இந்த வேலையை பர்ஃபெக்டா நான் செய்வேன். சோ ட்ரிபிளிங் டெக்னிக் ஒர்க் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெக்னிக் கத்துக்கிட்டு அப்புறம் ஹாக்கி உள்ள சென்டர் ஃபீடு, ரைட் சென்டர் ஃபார்வர்டு அப்படின்னு உள்ள வந்தேன். It was only in the first year of my college, my Dr. Coach Vaidyanathan was a mentor of completely training into athletics. இப்ப பாஸ்கெட் பால் விடுற அன்னைக்கு நான் அழுதுட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல என்னோட பிடி மாஸ்டர் ஜோசப்பும் வீரயன் சாரும் எனக்கு கத்து கொடுத்தாங்க பாஸ்கெட் பால், ஹாக்கி. அப்ப ஓடுறதுலயும் இப்படி இந்த இடத்துல ஃபாஸ்டா ஓடணும், இந்த இடத்துல ஸ்லோவா ஓடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. So that was the turning point of my athletic career. Okay, நீங்க வந்து I'm sure you would have excelled at basketball as well as hockey. அதுவும் ஹாக்கில, மாடர்ன் ஹாக்கில உங்கள மாதிரி ஸ்கில்ஸ் தான் தேவை. உங்களுக்கு இருந்த ஸ்கில்ஸ் தான் தேவை. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், பயங்கர ஸ்டிக் ஒர்க்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்க ஹாக்கியே பயங்கர பேசி ஆயிடுச்சு. அப்புறம் பாஸ்கெட் பாலே உங்களுக்கு நிச்சயமா பேஸ் தேவை, வேகம் தேவை, விவேகம் தேவை, எல்லாமே உங்களுக்கு இருந்தது. நீங்க இந்த 2-3 ஸ்போர்ட் விளையாட்டுறது வந்து உங்களோட அத்லெட்டிக் கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா யூஎஸ்ல எல்லாம் நிறைய ஸ்போர்ட் விளையாடுவாங்க, சின்ன வயசுல 3 ஸ்போர்ட் 4 ஸ்போர்ட் விளையாடுவாங்க. அந்த பெனிஃபிட்டை நீங்க அடைஞ்சீங்களா உங்களோட? ரொம்ப முக்கியமானது. நான் அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் எர்லியர் ஸ்டேஜ்ல ஐ ஷுட் ஹவ் காட் இன்டு அதர் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா நம்ம வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ்ல ட்ரைனிங்ல என்ன சொல்றாங்க, இந்த கான்செப்ட் வந்து 5 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிலோ 12 இயர்ஸ், 12 வருஷத்துக்குள்ளர, பிலோ உங்க ஏஜ் 12 வயசு ஆறதுக்குள்ளர உங்களுக்கு பேசிக் மூவ்மெண்ட்ஸ், எஜிலிட்டி, மொபிலிட்டி, பிளெக்சிபிலிட்டி, ரிஃப்ளெக்ஸ், ஸ்ட்ரென்த், கோஆர்டினேஷன், பாடி கோஆர்டினேஷன், இது 5 டெவலப் பண்ணணும் சின்ன பிள்ளைல 12 வயசுக்குள்ளர. அப்பதான் பாடி நம்ம சொல்ற பேச கேட்கும், இல்லாட்டி பாடி சொல்றதை நீங்க கேட்பீங்க. இது 12 வயசுக்குள்ளர. அடுத்த ஸ்டேஜ் வந்து மல்டி ஈவென்ட் ஸ்டேஜ், அதாவது 12 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள எல்லா ஸ்போர்ட்டும் விளையாடணும். அப்பதான் நீங்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஈவென்ட் குரூப். எந்தெந்த ஈவென்ட், ஓகே உங்களுக்கு ஸ்பீடு நல்லா இருக்கா, அந்த ஸ்பீடு சம்பந்தப்பட்ட ஈவெண்டா செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த், பவர் நல்லா இருக்கா, பவர் சம்பந்தப்பட்ட ஈவெண்டா செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் நல்லா இருக்கா, அதுக்கு செலக்டடா பண்ணணும். உங்களுக்கு டெக்னிக், கோஆர்டினேஷன், ஸ்கில் நல்லா இருக்கா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருக்கா, அதுக்கு தகுந்த ஈவெண்டா செலக்ட் பண்ணணும். தட் இஸ் தேர்ட் ஸ்டேஜ். அது வந்து 14 வயசுல இருந்து 17 வயசு. 4வது ஸ்டேஜ் வந்து ஸ்பெஷலைசேஷன். அப்பதான் இப்ப நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிற மாதிரி 11th 12th வந்து குரூப் எடுக்கிறோம். சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், மேத்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஒன்லி பிகாம், ஒன்லி இன்ஜினியரிங், ஒன்லி அக்ரிகல்ச்சர், ஒன்லி எம்பிபிஎஸ் அப்படின்னு போற மாதிரி 4th ஸ்டேஜ் ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறோம். 5வது ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, பர்ஃபார்மன்ஸ். அதுதான் எம்டி, எம்எஸ், மாஸ்டர்ஸ் டிகிரி. இதுதான் ரொம்ப சிம்பிள் வே பண்ணி கம்பேர் பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இந்த 5 ஸ்டேஜ் டெவலப் பண்ணா உங்க டேலண்ட கரெக்டா கண்டுபிடிக்கலாம். உங்க டேலண்ட் ஐடென்டிபிகேஷன்ல ரொம்ப முக்கியமான ரோல் இது. சோ அந்தந்த ஏஜ்ல அந்தந்த வளர்ச்சி, growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும் பசங்களுக்கு. இதுக்கு முக்கியமா கோச்சஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கோஆபரேட் பண்ணணும்.
இப்ப உங்கள்ட்ட வந்து என் பையன் வந்து அத்லெட்டிக்ஸ்ல பெரிய சாம்பியன் ஆகணும்னு 10 வயசுல ஒரு பேரண்ட்ஸ் நீங்க இதுதான் சொல்லுவீங்க. அப்படிலாம் நடக்காதுங்க, அவன் என்ஜாய் ஹிம்செல்ஃப் இன் a variety of sports then we can see அப்படிதான் சொல்லுவீங்க. 10 வயசுலயே அவனுக்கு ரிகரஸா லாங் ஜம்ப்னு போட்டு ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்கிறது நாட் அட்வைசபிள் அட் ஆல். அது நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் we will kill அந்த 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 டேலண்ட வந்து நம்ம சாகடிச்சிடுவோம். ஏன்னா நம்ம இந்தியால நடக்கிறது அதான். ஜூனியர் லெவல்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லாவே. ஜூனியர் லெவல்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ சீனியர் லெவல்ல காணாம போயிடுறாங்க. why? because this is the major reason. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு கோச் கிட்ட விட்ட உடனே என்ன சொல்றாங்க, சார் டெண்டுல்கர் மாதிரி ஷாட் அடிக்கிறானா சார், நாளைக்கு சாம்பியன் ஆயிடுவானா சார், கேள்வி கேட்பாங்க. அடுத்த நாள் கேள்வி கேட்பாங்க. அதான் parents are, they should be patient enough to identify the talent and potential. I remember ஒரு small incident. 10 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ் டிவில ஒரு இன்டர்வியூல ஒரு அம்மா வந்து டெலிபோன்ல இன்டர்வியூ, லைவ் இன்டர்வியூ கேக்குறாங்க. சார் எனக்கு என் பையனுக்கு 10 வயசு ஆகுது, அவனை எந்த ஸ்போர்ட்ல விடணும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. எக்ஸ்டெம்போ ஆன்சர் இது. டச் வுட், காட் வில்லிங், நான் கரெக்டா பதில் சொன்னா இது எந்த வருஷத்துக்கும் அது யூஸ் ஆகும். லைஃப் லாங் இட் வில் டெஸ்ட் தி ஸ்டாண்ட் ஆஃப் ஃபயர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த ஸ்கூல் பிடி மாஸ்டர்கிட்டயோ பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்கிட்டயோ கோச்சுக்கிட்டயோ போய் அவங்க கிட்ட என்ன டேலண்ட் திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தே ஹேவ் ஒரு சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இன்ட்ரெஸ்ட், அவன் எந்த ஸ்போர்ட்டை நல்லா பாக்குறான், எந்த ஸ்போர்ட்டை விளையாடணும்னு நினைக்கிறான், எந்த ஸ்போர்ட்டை என்ஜாய் பண்றான், எந்த ஸ்போர்ட் பேப்பர்ல பாக்குறான், டிவில பாக்குறான் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது. மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த ரெண்டை வச்சு டேலண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு ஸ்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இல்ல 3 ஸ்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு குவாலிஃபைடு சர்டிஃபைடு பர்சன், கோச், நல்ல கோச் உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணு பையன் ஆர்ச்சரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க சென்னையில ஆர்ச்சரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா நான் மணிப்பூர் தான் போகணும் அப்படின்னா இஃப் இட் இஸ் வர்த், அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் எல்லா வேலையும் விட்டுட்டு நான் மணிப்பூர் போகணும். ஆனா டேலண்ட், திறமை இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மணிப்பூர் போறதுல அர்த்தம் இதுவே கிடையாது, கஷ்டமே கிடையாது. இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் கிடைக்குதுன்னா போய் மணிப்பூர்ல போய் உட்காந்து நான் ட்ரெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திறமையை கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிக்கணும், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு திறமையான ஆள் இருக்கான்னு பார்க்கணும். 4வது முக்கியமான பாயிண்ட், ஸ்கோப் ஆஃப் த ஸ்போர்ட். அந்த ஸ்போர்ட் மூலமா ஸ்கோப் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது 4 வச்சு 10 வயசுக்கு அப்புறம் 14 வயசுல உங்க பையனுடைய ஈவென்ட்டை, டிசிப்ளின் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா. அப்புறம் நடராஜ் வந்து பூரணி முரளின்னு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, 8 வருஷம் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணேன் சார், நீங்க எவ்வளவு கத்து கொடுத்தீங்க, என்ன ஞாபகம் இருக்கா, என்ன பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. ஞாபகம் இருக்கா பூரணி முரளி? Excellent. Purani is one of the best athletes. She was a district champion and state bronze medalist in 100 meters, 200 meters. பூரணி வந்து என்கிட்ட 8 வருஷம் ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணுல இருந்து வந்து பழகிட்டு இருந்தா. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப பொறுமையா, நான் சொல்றத ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணாங்க. She went into doctor, BDS படிக்க போயிட்டா. So BDS படிக்க போயிட்டு இப்ப now she has finished her BDS. She is Dr. Purani now. Okay. My memory sir, thank God. இல்ல நீங்க எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நீங்க வந்து எல்லாத்தையும் நல்லா தெரியும் எனக்கு. அதாவது வெரி கிளாட், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. யாரு பேர் சொன்னாலும் டக்குனு உங்களுக்கு பல்ப் எரியுது. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான் இல்லையா? ஏன்னா as we age we tend to forget things, but நீங்க வந்து வயசு கம்மியாயிட்டே போகுது. நீங்க வந்து ஆனா உங்க பர்த்டே வந்து இந்தியாவே கொண்டாடுது இல்ல, January 26th. Because 26th January is not only Republic Day, it is also International Customs Day. உங்க டிபார்ட்மெண்ட்? எங்க டிபார்ட்மெண்ட் வேற. ஆமா. ஓகே, எக்ஸலென்ட். அப்புறம் it was only at Annamalai University under Mr. Vaidyanathan you took up athletics seriously. அதுக்கு முன்னாடி பாஸ்கெட் பாலா, ஹாக்கியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தது உங்களுக்கு? டெஃபினட்டா. ஏன்னா நான் அத்லெட்டிக்ஸ் எடுக்க சொல்றப்ப நான் அத்லெட்டிக்ஸ் வேண்டாம்னு சொன்னேன் நான் கோச் கிட்ட. ஏன்னா நான் பாஸ்கெட் பால் ஏற்கனவே ஸ்டேட் லெவல் வந்துட்டேன், அடுத்து நேஷனல் லெவல் தான் எனக்கு ஈஸியா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் முடியாது, நீ வந்து அத்லெட்டிக்ஸ் பண்ணி பாரு, 6 மாசம் ட்ரை பண்ணு, பர்ஃபார்ம் பண்ணலன்னா யூ கோ பேக் டு பாஸ்கெட் பால் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பாஸ்கெட் பால் ட்ரைனிங் வேற, அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங் வேற, மசில் ஃபார்மேஷன் வேற, இன்ஜுரி வரும்.
அதனாலதான் தட் இஸ் த ஏஜ். அதனாலதான் அந்த 5 ஏஜ் கேட்டகரி சொன்னேன், 5 ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பசங்களே பொண்ணுங்களை வளர விடணும். growth and development is very very important. அந்தந்த ஏஜ்ல you have to do right things at the right time. அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ். ஓகே ஓகே. You have no regrets now? நான் வந்து பாஸ்கெட்பால்லே கண்டினியூ பண்ணிருக்கலாம், ஹாக்கியில கண்டினியூ பண்ணிருக்கலாம், இப்ப பேர் நினைக்கிறது உண்டா? பாஸ்கெட்பால் நினைக்கிறது உண்டு. ஏன்னா பாஸ்கெட்பால் ரொம்ப இஷ்டம், ரொம்ப ஆசை பாஸ்கெட்பால். பட் ஐ பெர்ஃபார்ம் வெல் இன் அத்லெட்டிக்ஸ். என்ன அத்லெட்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே. அப்புறம் உங்களுக்கு கூட பிறந்த யாராவது உண்டா? நீங்க ஒரே பையனா? சிப்லிங்ஸ் உண்டா? I am the eldest son. I have one younger sister. So they are all still in Chennai only. My brother-in-law works for a steel company. ஓகே. அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால உங்களை படிக்க சொன்னாலும் அவங்க வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் கரியருக்கு உறுதுணையா இருந்தாங்கன்னு சொல்லலாமா? செகண்ட் இயர் காலேஜுக்கு அப்புறம் தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் எவ்ரி சைல்டு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்டயோ அவங்க டீச்சர் கிட்டயோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்பதான் அப்பா அம்மாவும் சரி டீச்சரும் சரி சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. இப்ப என்னோட கேஸ்ல வந்து அப்பா அம்மா சப்போர்ட் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோங்கிற கேள்வியை விட மை ஸ்கூல் டீச்சர்ஸ் டுக் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். சாட்டர்டே சண்டே உட்காந்து என்னை சொல்லி கொடுப்பாங்க, என்னை பாஸ் பண்ண வைக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நீ விளையாண்டுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து எங்க பேரண்ட்ஸுக்கு கேரண்டி கொடுத்தாங்க, மை டீச்சர்ஸ். அதனால மை பேரண்ட்ஸ் வேர் வெரி கான்பிடென்ட். ஓகே, மை சன் இஸ் இன் சேஃபர் ஹேண்ட்ஸ். ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாப்ல, ஒரு நல்ல டீச்சர் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அந்த மாதிரிதான் எல்லா பேரண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு அப்பதான் இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப கம்பல்ஷன் பண்ணி படிக்க வச்சீங்க இல்ல ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த டீச்சரை பிடிச்சிச்சுன்னா அந்த சப்ஜெக்டையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டீச்சரை பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். யூ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் தி டீச்சர். அந்த டீச்சர் பார்க்கும்போது ஆசை வரும், ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்ஜெக்டும் உங்களுக்கு ஆசை வரும். ஓகே. ராணி பஞ்சாபகேசன் ஹலோ சொல்றாங்க. அப்புறம் நிறைய ரசிகர்கள் உங்க பேச்சுலாம் பிரமாதமா இருக்குன்னு கை தட்டுறாங்க. எனக்கு தெரியும், அவங்களுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நவீன், நம்ம ஐஓபியோட சொல்லுங்க. ராணி இஸ் தி ஃபல்க்ரம் ஆஃப் அண்ணா யுனிவர்சிட்டி. ஓகே ஓகே. நம்ம வைஸ் சான்சலருடைய பர்சனல் செக்ரட்டரி. அண்ட் அவங்க இல்லைன்னா வைஸ் சான்சலருடைய ஒர்க் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஓ ஓகே ஓகே. அவ்வளவு நல்லா பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நவீன் வாலிபால் சூப்பர் ஸ்டார் நவீன் வந்து ஹலோ அண்ணான்றாரு. உங்க அப்பா வேலை பார்த்த பேங்க்ல தான் அவரு இருக்காரு, ஐஓபி இல்லையா? அப்புறம் நவீன், நீங்க படிப்பை பத்தி சொல்லும் போது நவீனோட கதை ஞாபகம் வந்தது. ஒரு வாட்டி வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு ஸ்கூலே போறது இல்லையா, ஸ்கூலுக்கு போகாம சுத்திட்டு ஒன்லி வாலிபால் விளையாடுறது. ஒரு நாளைக்கு வந்து கண்டுபிடிச்சாரு அவங்க அப்பா, உரின்னு முடிச்சாரா. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பசங்களும் செஞ்ச வேலை இது. நானும் செஞ்சிருக்கேன் அந்த வேலை. ஏன்னா எங்க அப்பா ஆபீஸ் போயிருக்கிறப்ப எங்க அம்மாக்கு சொல்லிட்டு ஓடி போய் விளையாண்டுட்டு அப்பா வரதுக்குள்ள ஓடி விழுந்துருவேன். சோ இட் இஸ் நேச்சுரல். இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஆமா, அதாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்க எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா அத்லீட்ஸ் எல்லா அச்சீவர்ஸும் நம்ம கோல் பீஸ்ல வந்து உங்களோட கதையெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது ஓப்பனா பகிர்ந்துக்கிறீங்க. நவீன் வந்து இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னாரு, இதான நடந்தது. நம்ம அந்த காலத்துல ரகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா, சைக்கிள் வாடகைக்கு எடுத்து நம்ம ஓட்டுவோம். குரங்கு படல் போடுவோம் முன்னாடி. ஆமா, குரங்கு படல சைக்கிள் வாடகை, இந்த சின்ன சைக்கிள் இந்த கலர் சைக்கிள் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி, அந்த டைமிங்காக வெயிட் பண்ணி போய் வாடகைக்கு அவர்லி பேசிஸ் ரெண்ட் எடுத்துட்டு வந்து ஓட்டுவோம். அவன் சொல்லுவோம் மத்தியானம் 1:30 மணிக்கு தான் சைக்கிள் கொடுப்போம் அப்படிமா. ஆனா 1:30 மணிக்கு வீட்டுல விட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய சண்டை. சாப்பிடாம உட்காந்து அப்பாட்ட திட்டு வாங்கி, அம்மா கிட்ட திட்டு வாங்கி, அப்பாட்ட அடி வாங்கி, அப்புறம் சத்தம் போடாம போய் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போய் சைக்கிள் விட்டு உள்ள ஓடி வந்துடும். இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்ப நிறைய. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் நடராஜன் உங்கள்கிட்ட. இப்ப இந்த கோமதி மாரிமுத்து வந்து டோப்பிங் இஷ்யூல வந்து அத்லெட்ஸ் இன்டெகிரி யூனிட் வந்து உங்களுக்கு 4 வருஷம் பேன் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. பி சாம்பிள்ஸ்லாம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நீங்க அது வந்து அந்த இஷ்யூல உங்களோட கருத்து என்ன? நீங்க வாட் டு யூ திங்க் அபௌட் தி ஹோல் ப்ராப்ளம்? யா, இட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஏன்னா கோல்ட் மெடல் வாங்கினது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது எல்லாருக்குமே வருந்தத்தக்க கூடிய விஷயமா இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸ் பேரு நாண்டர்லோன் அப்படின்னு ஒரு ஸ்டெராய்டு. இட்ஸ் an anabolic steroid. என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல, they are not educated properly. ரொம்ப முக்கியமான விஷயம், parents
has to be educated first. அடுத்தது athletes has to be educated first. Next, coaches has to be educated. இது இந்த மெடிசன் சாப்பிடுறதுனால என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கணும். அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா எல்லாரும் அதை எடுத்துக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இப்ப வந்து நம்ம இப்ப இந்த COVID-19 இருக்கிறோம். இப்ப ஒரு பர்டிகுலர் ட்ரக் சாப்பிட்டா யூஎஸ்லயும் சரி நம்ம ஐசிஎம்ஆர் என்ன சொல்றாங்க, அந்த பர்டிகுலர் ட்ரக் சாப்பிட்டா உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் அதை வந்து அதனால அந்த எஜுகேஷன் போனுச்சுன்னா அந்த ட்ரக்கை வாங்கி எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, அந்த பயம் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்டெராய்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதை எடுத்தா 35 வயசுல உங்களால பேனா கூட பிடிக்க முடியாது, நர்வஸ் டிசார்டர்ஸ் வரும், மென்டல் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அதை சாப்பிடறதுக்கு பயப்படுவாங்க. இப்ப எல்லாரும் பேரண்ட்ஸ் மேல ஒரு பிரஷர் இருக்கு, நம்ம பையன் உடனே சாம்பியன் ஆகணும், நம்ம பொண்ணு உடனே சாம்பியன் ஆகணும், வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் இருக்கு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see, நம்ம நெஹ்ரு ஸ்டேடியத்துல போய் ஒரு நாள் காலையில 6 மணிக்கு போய் பார்த்தா பாத்ரூம்ல பாக்குற 3000 சிரஞ்சு இருக்கு. அந்த சிரஞ்சு எதுக்காக யூஸ், எல்லாம் விட்டமின் B12 நியூரோபியான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. பட் அந்த இன்ஜெக்ஷன் போட்டா எப்ப எவ்வளவு நாள் எஃபெக்ட் இருக்கும், எவ்வளவு நேரம் கழிச்சு எஃபெக்ட் வரும், அது எதுக்காக போடுறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளவு டோஸ் போடணும் அப்படின்னு எதுக்குமே தெரியாம சும்மா நானும். ஆனா நடராஜன் அவங்க வந்து அதை தெரிஞ்சு எடுத்துக்கல, எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு எல்லாத்துக்கிட்டும் சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் தட் இஸ் நாட் an எக்ஸ்கியூஸ் இல்ல. இந்த காலத்துல நீங்க சாப்பிடுற உணவு, நீங்க எடுக்கிற மெடிகேஷன் எல்லாத்துலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த காலத்து அத்லீட்ஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, காஃபி சாப்பிடுறீங்கல்ல நீங்க ரகு, நீங்க 5 கிளாஸ் இல்ல நிறைய சாப்பிடுவேன், 4 கிளாஸ் காஃபி சாப்பிட்டீங்கன்னா யூரின் டெஸ்ட் பண்ணீங்கன்னா you are tested positive under dope test. டோப் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி வரும். கஃபீன் வந்து ஒரு லிமிட்டட் மில்லிகிராம்ஸ் தான் அலௌடு. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இட் இஸ் a CNS stimulant. அந்த CNS stimulant வந்து it will enhance your performance கூட்டி கொடுக்கும். இப்ப நீங்க ட்ரக் சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும், இந்த ட்ரக் சாப்பிடலாமா, டோப் டெஸ்ட்ல வருமா. நம்ம சாதாரண கோல்டுக்கு சாப்பிடுறோமே எஃபிட்ரின் ஹைட்ரோகுளோரைட், அந்த எஃபிட்ரின் ஹைட்ரோகுளோரைட் கோல்டுக்கு சாப்பிடுற ட்ரக் இஸ் பேண்ட், டோப் லிஸ்ட்ல இருக்கு. சோ நீங்க கோல்டுக்கு சாப்பிடணும்னா நீங்க டாக்டரை கேட்டு கோச்சை கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிடணும். எக்ஸாக்ட்லி. அப்புறம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, இப்போ வந்து ignorance is no bliss, no excuse, we'll have to be very careful all the time, especially when you are an international athlete. கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் சிவபாலன் கேட்டிருக்காரு, வாலிபால் ஃபார்மர் இந்தியா பிளேயர். அண்ணா எப்படி வந்து, ஆமா உங்க டிபார்ட்மெண்ட் பெருமையா சொல்லலாம், நம்மளோட இன்ஸ்டா லைவ்ல வந்து ரொம்ப அருமையா பேசினாரு. எப்படி வந்து பிளேயர்ல இருந்து ஒரு குட் கோச்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அந்த டிரான்சிஷன் எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறாரு. ஏன்னா இப்ப சிவபாலன் வந்து விளையாடிட்டு அடுத்தது கோச்சா ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காரு. அந்த டிரான்சிஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி become a good coach கேட்கிறேன் from a player. இட் இஸ் ஜெனரலா ஒரு சேயிங் ஒண்ணு உண்டு, எல்லா கோச்சஸும் பெரிய பர்ஃபார்மர் கிடையாது, எல்லா பர்ஃபார்மரும் பெரிய கோச் ஆக முடியாது அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. ஆனால் அதுல ஒரு விதி விலக்கு இருக்கு. அந்த விதி விலக்கை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது நீங்க சொல்ற மாதிரி எப்படின்னா, கோச்சிங் பண்றது ஒரு பெரிய ஆர்ட். எந்த வழியில வேணா போகலாம், ஆனா போய் சேர்ற இடம் கோயிலா இருக்கணும். சோ கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பர்ஃபார்மன்ஸ் வரணும். சோ யூ ஹேவ் அன் ஆர்ட், ஃபர்ஸ்ட் பேஷன், இன்ட்ரெஸ்ட் வேணும் கோச்சிங் பண்றதுக்கு. கோச்சிங் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா யூ வில் ஃபைண்ட் வேஸ். நீங்க வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம். ஏன்னா ஒவ்வொரு அத்லீட்டும் ஒவ்வொரு பிளேயரும் வேற வேற இண்டிவிஜுவல், எல்லாருக்கும் காமனா கொடுக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 3வது பாயிண்ட் வந்து யூ ஹேவ் டு கெட் குவாலிஃபைட். நீங்க கோச்சா குவாலிஃபை ஆகணும், டெக்னிக்கலா குவாலிஃபை ஆகணும். ஏன்னா வேற யாரும் கேள்வி கேட்க கூடாது உங்களை. on what capacity, on what qualification, on what eligibility நீங்க கோச் பண்றீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், கோச்சிங் பிரின்சிபிள்ஸ் என்ன, ட்ரைனிங் மெத்தடாலஜி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க டெக்னிக்கலா குவாலிஃபை பண்ணணும். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆர் அப்டேட்டிங் யுவர் நாலேஜ். ஏன்னா ட்ரைனிங் மெத்தட் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது வேற, இன்னைக்கு ட்ரைனிங் மெத்தடாலஜி வேற, டோட்டலி கான்செப்ட் வேற. 94ல நான் ஸ்வீடன்ல ட்ரெயின் பண்ணும்போது வேற கான்செப்ட் இருந்துச்சு. 2004ல நான் ட்ரைனிங் படிக்கும் போது, கோச்சா படிக்கும் போது வேற கான்செப்ட். இன்னைக்கு நான் வந்து கோச்சஸுக்கு மாஸ்டர் ட்ரெயினரா இருக்கேன், ஆஸ் a lecturer to the coaches. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது வேற கான்செப்ட் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். டோட்டலா 3 டிஃபரெண்ட் கான்செப்ட் நான் படிச்சிருக்கேன். So you have to update your knowledge continuously. 4வது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியம்னா, you should have a system.
ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருந்துச்சுன்னா you will become a very successful coach. அந்த சிஸ்டம் என்னன்னா எவாலுவேஷன், அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங். இது மூணு இருந்துச்சுன்னா you will be a very successful coach. Fantastic. Time is flying, நடராஜன். 3/4 மணி நேரம் வந்துட்டோம். அவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு கான்வர்சேஷன். ஆமா, ஆனா நம்ம 1 ஹவர்க்குள்ள முடிக்கணும். அப்புறம் வந்து நீங்க இந்த டிரான்சிஷன் பத்தி பேசும்போது அதை கேட்டே ஆகணும். ஜூனியர் லெவல்ல தமிழ்நாடு வந்து நிறைய கலக்குறாங்க நேஷனல் அத்லெட்டிக்ஸ்ல, யூத் எல்லாம், சப் ஜூனியர், ஜூனியர்ல. அப்புறம் சீனியர் லெவல்ல அந்த டிரான்சிஷன்ல வந்து ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அதனால சீனியர் லெவல்ல நம்ம பெருசா கலக்குறது இல்லை. அதுவும் உங்களோட ஈவெண்ட்ஸ் ஆன ஸ்பிரிண்ட்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பெரிய லெவல்ல டேலண்ட் யாரும் வரல. சீனியர் நேஷனல் சாம்பியன் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்ல. 400 எல்லாம் வந்து தருண் ஐயாசாமி, ஆரோக்கிய ராஜீவ் எல்லாம் இருக்காங்க. என்ன காரணம்? வாட் இஸ் த ப்ராப்ளம் இந்த டிரான்சிஷன்? ரெண்டே விஷயம். இன்னும் 5 வருஷத்துல இது ரெக்டிஃபை ஆயிரும். இப்ப ரெக்டிஃபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆல் ஓவர் இந்தியா முன்னாடி ஏஜ் ஃப்ராட் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. தட் இஸ் த மெயின் இஷ்யூ. ஏன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, இப்ப அண்டர் 20ல இருக்கவங்கள அண்டர் 17ல அண்டர் 16ல ஓட வைக்கிறாங்க. So ultimately what happened, you land up in premature performance. முன்னாடியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு they exhaust இன்ஜின். இப்ப புது இன்ஜின் வாங்கணும்னு என்ன பண்றோம், 500 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் மெதுவா தான் வண்டி ஓட்டுறோம் இல்லையா? இன்ஜின் செட் ஆகணும் இல்லையா? அது மாதிரி உங்க பாடி, ஹார்ட், லங்ஸ் எல்லாம் செட் ஆகணும், மசில், போன் எல்லாம் செட் ஆகணும். நீங்க உடனே போட்டு அடிச்சீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆயிடும். அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஓவர்லோட். சின்ன வயசுல எல்லா இதுவும் ஓவர்லோடு ட்ரைனிங் பண்ணிட்டா there is no room or வழி இல்லாம போயிருது. மேல ஸ்கோப், வேற ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு, ஃபர்தர் ப்ராக்ரஸுக்கு வழி இல்லாம போயிருது. சோ இத கண்ட்ரோல், அந்தந்த ஏஜ்ல அந்தந்த டெவலப்மெண்ட் growth வந்தாதான் ஃபுல் அட்டைன்மெண்ட் இருக்கும். சோ அந்த growth and development they have to, அதுக்குதான் கோச் வந்து படிக்கணும். பிசியாலஜி தெரியணும், அனாட்டமி தெரியணும், அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தெரியணும், அவங்களோட பாடியோட நேச்சர் தெரியணும், அவங்களோட கெப்பாசிட்டி, பொட்டன்ஷியல் தெரியணும். அப்பதான் கோச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு அத்லீட்டை வந்து கரெக்ட் டயத்துல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே மில்கா சிங்ல இருந்து பிடி உஷால இருந்து நடராஜன் வரைக்கும் 24 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இப்ப ஜூனியர் லெவல்ல எல்லாருமே பட்டாய் போயிடறாங்கன்னா ஓவர்லோட் அண்ட் ஏஜ் ஃப்ராட். இது பண்ணாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா your performance level, it is happening now. Now Athletic Federation of India has taken it ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. It has been implemented in all states ரொம்ப சீரியஸா. And our the high performance director Walker Herman, who is my teacher as for lecturership and level 2 coaching from German, he is the biomechanical aspect of the World Athletics Center. அவர் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு இந்தியா. அவர் தான் 3 வருஷமா இங்க இருக்காரு. நடராஜன் வந்து நீங்க இந்த பேஷனோட பேசுறத பார்க்கும்போது நான் நம்ம நேயர்களா என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ல படிக்கிற, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நடராஜன் வந்து இந்தியா ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் அகாடமி நடத்துறாரு. வருஷம் சம்மர்ல டேலண்ட் ஐடென்டிபிகேஷன், அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங், அப்புறம் அடுத்த லெவல் போறதுக்கான அட்வைஸ் எல்லாமே வந்து பிராக்டிக்கலா கொடுக்குறாங்க. நீங்க வந்து அந்த சமயத்துல இந்த இதுல கொரோனா போயிடுச்சு, அவரால் பண்ண முடியல. அதுவே பெரிய வருத்தமா இருந்திருக்கும். ஏன்னா ஏப்ரல் மேல அவருக்கு துருண்டு இருந்திருக்கும். இங்க பண்ண போறோம், எஸ்டிஐடி நேரு பார்க்ல பண்ணுவோம் அல்லது ஐஐடில பண்ணுவோம்னு அப்படியே பிஸியா இருப்பாரு. ஆனா இந்த வருஷம் கோவிட்னால எல்லாமே காலி ஆயிடுச்சு. வர வருஷங்கள்ல அல்லது இப்ப இடையிலேயே ஏதாவது டைம் கிடைச்சுன்னா அவர் பண்ணுவாரு. நீங்க பேப்பர்ல அல்லது வந்து சோசியல் மீடியா எல்லாம் பி ஆன் தி லுக் அவுட். நடராஜன் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். யூ வில் லேர்ன் அ லாட். இப்ப இந்த பூர்ணி முரளி சொன்ன மாதிரி, இஃப் யூ கெட் a chance to train under him, grab it with both hands. அதான் நல்லா சொல்ல முடியும். இப்ப இந்த கோவிட் பீரியட்ல கேம்ப் தான் நடத்தல, டேலண்ட் ஐடென்டிபிகேஷன் நடத்தல. ஆனா அந்த 200 பசங்களுக்கு அவங்க மொட்டை மாடியில டெய்லி ஆன்லைன்ல ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. வீடியோஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் எல்லாரும் அனுப்புறாங்க. ஐஐடில சரி, எஸ்டிஐடில சரி, we have 200 athletes. ஃபென்டாஸ்டிக்கா, எல்லாம் ரொம்ப சின்சியரா, கமிட்டடா, எல்லாம் சின்ன பசங்க 6 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் என்கிட்ட இருக்காங்க. எல்லாரும் ட்ரைனிங் பண்ணி எனக்கு பிக்சர் போட்டு வீடியோ போட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. 45 வயசு பையன் சேர்த்துட்டீங்களா? தேவையில்லாத ஃபேக்ட்ரா இருக்கு அவருக்கு ரொம்ப. Definitely. Okay. The right way, whatever. I know. நீங்க ரொம்ப
நீங்க வந்து டஃப் டாஸ் மாஸ்டரா இருப்பீங்களோன்னு ஒரு பயத்துல தான் கேட்காம இருக்க. அங்க என்ன ஓட சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் டிசிப்ளின். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் டிசிப்ளின். டிசிப்ளின் இன் டைம், டிசிப்ளின் இன் சின்சியாரிட்டி, டிசிப்ளின் இன் ஈட்டிங், டிசிப்ளின் இன் ஸ்லீப்பிங். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 10 நாள் வந்துட்டு 15 நாள் வராம இருந்தீங்கன்னா வேஸ்ட். ஆனா நீங்க அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது. இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருக்கு. இவ்வளவு மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தீங்க ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ். ஸ்டில் யூ ஹேவ் டைம் ஃபார் ட்ரைனிங் கிட்ஸ். அப்புறம் காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு மோட்டிவேஷன் டாக் கொடுக்க முடியுது. ஐஏஎஃப் ஓட லெவல் 1 லெக்சரரா இருக்க முடியுது. இது வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ஒரு ட்ரிபியூட்னு நான் நினைக்கிறேன். பெரிய எக்ஸாம்பிள். அப்புறம் அந்த ரெண்டாவது வந்து பூர்ணி முரளி வந்து ஒரு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த கிளீன் ஸ்போர்ட்ஸ் பத்தி. நம்ம கிளீனா இருந்தா பத்தாது, மத்தவங்களும் கிளீனா இருக்கணும். நம்ம வந்து டோப் எடுக்காம இருக்கோம், மத்த கிளப்ல அது மாதிரி எடுத்தாங்கன்னா என்ன பண்றது? அது ஒரு பெரிய மெனேஸா இருக்கு இல்ல. உலகம் ஃபுல்லா அத்லெட்டிக்ஸ்க்கே ஒரு கரையா இருக்கு இந்த டோப்பிங். அதுக்கு என்ன பண்ணலாம் நடராஜன்? as sport lover I'm also worried and concerned all the time. எப்ப பார்த்தா ஏதாவது ஒரு டோப் கேஸ் வந்துகிட்டே இருக்கு. வெயிட் லிஃப்டிங்கா இருக்கட்டும், சைக்கிளிங், அத்லெட்டிக்ஸ்ல. So what is the way forward? கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லிடுங்க. The Athletic Federation of India, I am also equally concerned because I am concerned of the athletes' welfare. In a World Athletics first philosophy, athletes first, winning second. Winning na second da, secondary da. So athletes oda life, in a sports life வந்து 10 years or 15 years da, but avங்களோட life is 70 years, 80 years. So 3 things have been taken very seriously. First thing is that educating the parents, athletes and coaches. First point. Second point is that telling them what to do, what not to do, and when to do, and how to do. Giving them the right information and making them to strictly follow. இப்ப நான் தண்ணி உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தேன்னா பாட்டில்ல நீங்க வாங்கி குடிக்க கூடாது. பிகாஸ் அந்த தண்ணியில நான் ஏதாச்சும் கலந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். So ஒவ்வொருத்தரும் அதை டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாங்கன்னா it will become a chain process. ரெண்டாவது. மூணாவது punishment for the offenders. It has become very serious now, and the punishment panna now this will all curtail. Definitely these are the 3 steps taken by World Athletics, Athletic Federation of India, Tamil Nadu Athletic Association, and over clubலயும் அத கொண்டு வரணும். இப்ப நான் ஸ்கூல்ல போகும்போதெல்லாம் இதெல்லாம் நான் பேசுவேன். பேரண்ட்ஸ் பேசும்போது, என்னோட அகாடமில ஸ்கூல் சில்ட்ரன் பேசும்போது இதெல்லாம் பேசுவேன். So that is I am very concerned about it. ஏன்னா performance is second, athletes welfare is very very important. Athletes first, winning second. Okay. ஆனா நிறைய கோச்சஸே வந்து when they get involved in this nefarious activity, don't you get upset? ஏன்னா அவங்க தான் வந்து மென்டாரா அவங்கள வந்து ரைட் பாத்ல கொண்டு போகணும். அப்ப வந்து அவங்களே வந்து இந்த விஷயத்துல ஈடுபடுறது ரொம்ப கொடுமை இல்லையா? ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய விஷயம். ஆக்சுவலா அந்த கோச்சஸ் எல்லாம் you should ban them for lifetime. அந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து ரொம்ப சீரியஸா பண்ணணும். பிகாஸ் they know the issues, they know the problems, they know the side effects, they know the after effects. In spite of that, they kill the athletes for their benefit, for the athletes benefit, and the pressure from the parent side also. ஏன்னா பேரண்ட் சைடும் பிரஷர் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. ஏன்னா 2 வருஷம் ஒரு கோச்சை ட்ரெயின் பண்ணிட்டு அந்த கோச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா உடனே அடுத்த கோச்சை மாத்திடுறாங்க. அது ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்டி இல்ல. கோச் இஸ் ஆல்சோ அண்டர் பிரஷர். இப்போ நம்ம கிட்ட இருந்து எல்லாம் போயிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த கோச் எந்த மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு பாக்குறாங்க. சோ தே ஆர் நாட் அவேர் ஆஃப் எப்படி அவங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசை கிடையாது. அப்புறம் டாக்டர் சந்திரசேகர் சொல்லிருக்காரு, ஹலோ சார், நீங்க 1992ல அழகப்பா யூனிவர்சிட்டியில சீஃப் கெஸ்டா வந்தீங்கன்றாரு. எங்க ஒரு 1000 ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்டா போயிருப்பாரு. அது அழகப்பா யூனிவர்சிட்டி அவங்க ஊர் பக்கத்துல இல்லையா, உங்க சொந்த ஊர் பக்கத்துல. டாக்டர் சந்திரசேகர் வந்து யோகா ஸ்பெஷலிஸ்டா இல்ல எண்டோக்ரைன்? வாலிபால் நினைக்கிறேன். அவரே கம் பேக் டு அஸ். இந்த சந்திரசேகர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரீசெண்டா பாத்தேங்கிறாரு உங்களை. ரீசெண்டா வாலிபால் யோகா ஸ்பெஷலிஸ்ட் அவரு சந்திரசேகர். எக்ஸலன்ட். He was my teacher in one part of the yoga. Okay. ஏன்னா அந்த யோகா வந்து நான் படிச்சது காரணமே அது ரொம்ப முக்கியமா இப்ப சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியணும். இந்த கோவிட் பீரியட்ல பிரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க லங்ஸ் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகி லங் கெப்பாசிட்டி, வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் நிறைய எடுக்குதோ கோவிட் வராதுங்க. 100%. உங்க இம்யூனிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும். சோ பிராணாயாமா நிறைய பண்ணுங்க. டீப் பிரீதிங், ஸ்லோ பிரீதிங், கண்டினியூஸ் பிரீதிங்.
இது இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணுங்க, கோவிட் வராதுங்க, உங்க இம்யூனிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும் டெஃபினட்டா. சோ யோகா நான் ஏன் படிச்சேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. ஒரு ஜெர்மன் கேப்டன் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், நாங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு ரீசன் வந்து நாங்க 10 வருஷமா யோகா பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு. அமேசிங் இட் இஸ். அப்பதான் நான் யோகாவை படிச்சு நம்ம இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், இந்தியன் வாலிபால் டீம், பாஸ்கெட்பால் டீமுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். தே ஹவ் ஒன் தி சில்வர் மெடல் இன் தி ஏசியா கப் வாலிபால். யோகா மூலமா 4 விஷயம். இன்ஜுரிய ப்ரொடெக்ட் பண்ணலாம், இன்ஜுரி வராம ப்ரொடெக்ட் பண்ணலாம், பேலன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணலாம் பாடியில, பிராணாயாமா ரிகவரி, ரீஜெனரேஷன், எனர்ஜி லெவல திருப்பி கொண்டு வரலாம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய போக்கஸ், மெடிடேஷன், கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். வாலிபால பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போடுறதும் 100th சர்வீஸ் போடுறதும் ஒரே மாதிரி பிரிசிஷன் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்னா மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் போக வந்து யோகா வந்து பிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உங்க பிளெக்சிபிலிட்டி, ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆனிச்சுன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சோ ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன், டைலர் மேடு. உங்களுக்கு வேற சட்ட சைஸ் போடணும், எனக்கு வேற சட்ட சைஸ் போடணும். அந்த சைஸ வந்து நம்ம டிசைன் பண்ண, டைலர் மேட் பண்ணணும். சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகா கொடுக்க கூடாது. சோ அதுதான் கோச்சோட எஃபிஷியன்சி. அதுக்கு தான் படிக்கணும், அதை படிச்சு அப்ளை பண்ணி அதை டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஃபேண்டாஸ்டிக். டைம் ரியலா ஃப்ளை ஆயிடுச்சு. 1 hour கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், நம்பவே முடியல. அதாவது ஒரு ஸ்பிரிண்டரோட பேசும்போது இதுதான், you just sprinted away, raced away. Fabulous Natarajan. It was a pleasure listening to you. You were such a wonderful speaker. நம்ம திரும்ப ஒரு நாளைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட் எனஃப். ஐ எம் ஒரு பிக் ஃபேன். ஒருத்தர் சொல்றாரு, சுகு மேத்யூ. நீங்க மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. ஐ திங்க் அவரோட அத்லெட்டிக் கெரியரை விட போஸ்ட் அத்லெட்டிக்ஸ் கெரியர்ல தான் அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, இவ்வளவு நல்லா பேசுறதுனால. Once again, thank you, Natarajan, on behalf of Gold Quiz. It was a pleasure having you. திரும்பி வருவோம். நீங்க ஜிஎஸ்டி அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லாம எங்களுக்கு டாபிக் ஸ்பெசிபிக்கா சில விஷயங்களை நீங்க பேசணும். உங்க மூலமா இருக்கிற எல்லா அத்லீட்ஸும் பயனடையணும். We'll keep coming back to you. எங்களோட தொந்தரவு பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா இவ்வளவு நல்லா பேசணும்னு நாங்க விட மாட்டோம். நாங்க இப்ப நிறைய பயன்படுத்திப்போம். Definitely, I should first of all thank Mr. Raghu for this excellent, ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு விஷயம் நான் பேசுறதுக்கு, இவ்வளவு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மட்டும் இல்ல, கோல் குவிஸ் மூலமா, கோல் குவிஸ் வந்து பெரிய ஆர்கனைசேஷன், இன்னும் அவங்க உலக லெவல்ல இதை கொண்டு போய் பெரிய சாதனை கொண்டு வரணும், எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது மூலமா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிச்சு, பேசுறதுக்கு, என்னுடைய மெசேஜை கன்வே பண்றதுக்கு. ஐ திங்க் நான் நம்புறேன், நான் எல்லா விஷயமும், நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது நிறைய விஷயம், ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க சொன்ன மாதிரி பிராணாயாமா பத்தி மட்டுமே நான் 1 மணி நேரம் பேச முடியும். அதுக்கு டெமோவோட எக்ஸ்பிளனேஷனோட பண்ணி கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, இன்னொரு டாபிக் நான் இப்பயே கொடுத்துறேன். எனக்கு என்ன பயம்னா, இன்னும் 1 வருஷத்துல இப்ப எல்லாரும் ஆன்லைன் எஜுகேஷன் பண்றாங்க. இன்னும் 1 வருஷம், ஒரு 20 செகண்ட் தான் இருக்கு. 20 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்க ரேஸ் முடிக்கணும். நீங்க 100 மீட்டர் ஸ்டாண்டா எடுத்துக்கலாம். எஸ், சென்னைக்குள்ளர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் 1 வருஷத்துல கண்ணாடி போட்டுருவாங்க.